ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில் வந்து விடிய காலையில் 5 மணிக்கு காட்டுவாங்க. அப்போ வந்து தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிடும். பிக் பாஸ் வந்து தண்ணி திறந்து விட்டுருவாரு. ஆனால் தண்ணி பிடிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. தண்ணி வர்றதை வந்து விகாஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. விக்ரம் வந்து பார்த்துட்டு கம்ருதீன் கம்ருதீன் சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாரு. கம்ருதீன் பார்த்தாக்கா சூப்பர் டீலக்ஸ் ரூமில் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமாட்டா அவர் வந்து குரல் கேட்டு பார்த்தோன்னே தண்ணி வருது வாங்க வாங்கன்னு சொல்லி இவர் ஆக்சுவலாக 10 செகண்ட்ஸ்குள்ளே ஓடணும். இன்னும் இவர் எழுந்திருச்சு போகிறதுக்குள்ளே கரெக்டாக இவர் போகும்போது தண்ணியே நின்றுடும். அதுக்கப்புறமேட்டு அவர் அங்கேயே இருப்பார். மறுபடியும் காலையிலே வந்து திவாகர் வந்து ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போவார். அதுக்கப்புறமேட்டா இவரோட அக்னாலஜ்மெண்ட் இல்லாமலே அவர் வந்து வாட்டர் பாட்டிலையும் தண்ணி பிடிச்சிட்டு போவார். அப்போ கம்ருதீன் கேட்பார், யாரை கேட்டு நீங்கள் தண்ணி பிடிச்சிட்டு போறீங்க? இங்கே பேர் உங்ககிட்ட நான் பேசுகிறதா இல்லை சொல்லிட்டு நீ வந்து என்னை பாடி ஷேமிங் பண்ணுற, ரொம்ப இன்சல்ட் பண்ணுற, உங்ககிட்ட நான் பேசுகிறதா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார். தண்ணி ஒரு தடவையும் மிஸ் ஆகிட்டு லாஸ்ட் மினிட்ல தான் போய் பிடிப்பார். இதெல்லாம் பிக் பாஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இங்கே வந்து திவாகர் வந்து சொல்லுது, இவன் போய் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் வந்து பார்வதி சொல்லுவா, நீ என்ன சொன்னாலும் சரி, பாடி ஷேமிங் பண்ணுறது தப்பு தான், நீ வந்து கிண்டல் பண்ணுறன்னு தெரிஞ்சே பண்ணுறது தப்பு தான் சொல்லிட்டு சொல்கிறான். இதோட இன்னைக்கு காலையிலே மார்னிங் டாஸ்க் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மார்னிங் டாஸ்க்கை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். மார்னிங் டாஸ்க் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க் வந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த மார்னிங் டாஸ்க்குக்கு அப்புறமேட்டா திவாகருக்கு மேலே எல்லாரும் வச்சுருந்த இதுவே வந்து ஒப்பீனியன் மாதிரி எல்லாருக்குமே வந்து திவாகரை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமேட்டா வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு இது, இவங்களுக்கு தனியாக ஒரு இதுன்னு சொல்லிப்பாங்க. அப்போ நந்தினி வந்து வடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறதே ரொம்ப பாவமாக இருக்கும். சரி வேறு வழி இல்லாமல் வச்சுருவாங்க. அப்புறமேட்டா இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து க்ளீனிங் பண்ணுறதுக்கு வந்து திவாகர் மட்டும்தான் இருக்கார். அவரே பாவம் எல்லா வேலையும் எப்படி செய்வார்? பார்வதி வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா, இல்லைன்னா வேறு யாரையாவது கூப்பிடலாம் அவங்களுக்கு பதிலாக சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இதோட இங்கே முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா பிக் பாஸ் வந்து சொல்லுவார், இது மாதிரி வாட்டர் சூப்பர்வைசர் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு கேட்பாரு. சொல்லுவார் 50 லிட்டர் தான் இருக்குது, 50 லிட்டர் போதுமா உங்களுக்கு? இப்போ வந்து பிக் பாஸ் வந்து சொல்லுவார், சரி இருங்க ஒரு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் போடுவார். இந்த படத்தில் வந்து என்ன பண்ணுவார்னா, எத்தனை தடவை தண்ணியை வந்து இவங்க மிஸ் பண்ணாங்கன்றத போட்டு காமிப்பார். இது போட்டோடனே எல்லாருக்கும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே கோவம் வந்துடும். அவர் ஆனால் ஜென்ரிக்காக எல்லாருமே தான் சொல்லுவார், இங்கே எல்லாருமே தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் சொல்லுவார். ஆனால் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து கம்ருதீனை மட்டும் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கணும், நீங்கள் அங்கே தான் இருக்கணும், நீங்கள் வந்து பொறுப்பாகவே இல்லை, ஒரு தடவை நாங்கள் தான் பார்த்து சொல்கிறதா இருக்குது, நேற்று கூட அங்கே போய் தூங்கிட்டீங்க, ஏன் நீங்கள் இங்கே தூங்கலாம்ல சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து பேசிடுவாங்க. கம்ருதீனை எல்லாருமே வந்து திட்டுன்னு பயங்கரமாக திட்டிடுவாங்க. அவனும் சரி நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு நான் வேலையே செய்யலைன்ற மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவனும் இது பண்ணுவான். இது கொஞ்சம் இதுவாக போகும். அதுக்கப்புறமேட்டா இதில் வந்து ஆதிரைக்கும் கம்ருதீனுக்கும் கொஞ்சம் கான்வர்சேஷன் ஓவராகவே போயிட்டு அப்புறம் சமாதானம் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தலைவருக்கான செகண்ட் டாஸ்க் கொடுப்பாங்க. அதில் வந்து ஜீன்ஸ் துவைக்கிற டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. அதில் துவைக்கும் போது எல்லோரும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. இதில் கெமிக்கும் பாருக்கும் பயங்கரமான ஃபைட் வரும். ஃபைட் வந்து ஒரு கட்டத்தில் பிச்சு பிணறி எப்படியோ இது பண்ணுவாங்க. அதில் வந்து டாப் 5 தான் வர முடியும். அதில் டாப் 3 செலக்ட் பண்ணுவாங்க. அதில் பாரு வந்து செலக்ட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அதோடு இந்த இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கதை சொல்கிற இதுக்கு வருவாங்க. கதை சொல்கிற இதுக்கு வரும்போது டேரக்டர் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பாரு வந்து ஸ்டாப் பண்ணுவான். உடனே டேரக்டர் சொல்லுவார், நீ வந்து ரொம்ப பண்ணுறமா, உனக்கு பிடிச்சா இரு இல்லைன்னா போயிடுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். நெக்ஸ்ட் வந்து சரி சார் சொல்லுங்கள் சார் சொல்லிட்டு அவள் வந்து மார்க் பண்ணிட்டே இருப்பா. அது வந்து இவருக்கு பிடிக்காது. இவரும் சொல்லி பார்ப்பாரு, இரு நீ கதை சொல்லுவல, அப்போ நீ பண்ணது எல்லாமே நான் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதோட இவர் வந்து இவரோட கதையை வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக சொல்லி முடிப்பார். நெக்ஸ்ட்டு வந்து கதை சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆதிரை கதை சொல்லுவாங்க. இதோட இவங்க எல்லாரும் கதை சொல்லி முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா எல்லாரும் வந்து பேசின்னு இருப்பாங்க. அதாவது தண்ணியை மிஸ் பண்ணினே இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து சொல்லுவாங்க, சபரி சொல்லுவான், நான் வந்து நானும் கம்ருதீனும் வந்து இங்கேயே வெளியிலேயே தண்ணி கடியிலே படுத்துக்க போகிறோம். படுத்திருந்தா தண்ணி வந்து எங்கள் மேலேயே விழும், ஸோ தண்ணி வந்து நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆதிரை வந்து அதை ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே இப்போ வந்து அப்படியே நீ மூச்சரிச்சு இதுவாயிட்டினாக்கா அதை ஒருத்தவங்களாக பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒருத்தவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்போ வந்து யதார்த்தமாக நந்தினி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாள், அவளுக்கு என்ன தெரியும், அவள் சிரிச்சுக்கிட்டே இருப்பா சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து நந்தினி பார்த்துட்டு எனக்கு சிரிக்க மட்டும்தான் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓன்னு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சு அப்புறமாட்டா
ரொம்ப டிப்ரெஷனில் வந்து பயங்கரமாக கத்தவும் ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு பெரிய இதுவாகிட்டு அதுக்கப்புறமேட்டா எல்லாரும் வந்து ஓகே இவங்கக்கிட்ட கொஞ்சம் இதுவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கனி சொல்லுவாங்க. போகிற வரைக்கும் போகட்டும், யாரும் விளையாட்டு கூட அவங்கள வந்து இது பண்ணாதீங்க, அவங்க கொஞ்சம் இதுவாக இருக்காங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ. பாய்.